குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். இந்த வானிலை கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்துள்ளது. ஒரு இடத்தில் அதிக கனமழையும் 4 இடங்களில் மிக கனமழையும் 11 இடங்களில் கனமழையும் பதிவாகியுள்ளது. அதிகபட்சமாக நாகை மாவட்டம் கோடியக்கரையில் 25 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இன்று காலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை ஒட்டிய வட இலங்கை பகுதிகளில் நிலவிய டேக்வா புயலானது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 11:30 மணி அளவில் வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 110 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கே 150 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுச்சேரிக்கு தெற்கு தென்கிழக்கே 250 கிலோமீட்டர் தொலைவிலும், சென்னைக்கு தெற்கே 350 கிலோமீட்டர் தொலைவிலும் நிறைவடைந்தது. இது தொடர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை 30ஆம் தேதி அதிகாலை வட தமிழகம், புதுச்சேரி, தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளை அடையக்கூடும். மேலும் அப்படி வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் பொழுது வட தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் இருந்து இன்று நள்ளிரவில் 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலை 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலவக்கூடும். மேலும் இப்புயலின் நகர்வின் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட தமிழக கடலோர பகுதிகளில் பெரும்பாலான இடங்களிலும், ஏனைய தமிழக பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு நாகை, மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களிலும், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழைக்கும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும், திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகை, திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், சேலம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. நாளை 30ஆம் தேதி அன்று திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கும், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களிலும், விழுப்புரம் மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கும், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்களிலும், புதுச்சேரி பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்புள்ளது. மேலும் இந்த புயலின் நகர்வின் காரணமாக கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று வீசுவதற்கான வாய்ப்புள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கு டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி உள்ள மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய தமிழக கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நாளை 30ஆம் தேதி அன்று திருவள்ளூர் முதல் கடலூர் வரையிலான வட தமிழக கடலோர மாவட்டங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும், ஏனைய தமிழக கடலோர மாவட்டங்களில் தரைக்காற்று மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், கேரள கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், நாளை 30ஆம் தேதி அன்று தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளிலும், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும், 1ஆம் தேதி அன்று தமிழக கடலோர பகுதிகள், தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி.